ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் ஒரு இம்பார்ட்டண்டான ஜோதிட தாள்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் சொல்லிடுறேன். 2025 ஆண்டுடைய கடைசி என கடைசி மாதம் டிசம்பர் மாதத்தில் கடைசியாக ஆன்மீக ரீதியாக முக்கியமான நாளானது வர இருக்கு. ஸோ டிசம்பருடைய 30ஆம் தேதி தான் அந்த முக்கியமான நாள். அன்னைக்கு தமிழ் மாதம் மார்கழியுடைய 15ஆம் நாள், கிழமை அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏகாதேசியானது வருது. வரக்கூடிய ஏகாதேசி மார்கழி மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதேசி. இந்த ஏகாதேசி பெருமாளுக்கு ரொம்ப உகந்த முக்கியமான ஒரு ஏகாதேசி. மற்ற மாதங்களில் வரக்கூடிய ஏகாதேசி காட்டிலும் இந்த ஏகாதேசி வைகுண்ட ஏகாதேசி என்று அழைக்கப்படும். இந்த மாபெரும் வைகுண்ட ஏகாதேசியில் கிரகங்கள் ரொம்பவே சிறப்பான முறையில் அமைந்திருக்கு. அதனால் ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த ஏகாதேசியிலிருந்து சிறப்பு பலன்கள் கிடைக்க போகுது. அதில் ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ரிஷப ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கான அந்த முக்கியமான பலன்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல் இந்த ஏகாதேசி சாதாரண ஏகாதேசி கிடையாது. மற்ற மாதங்களில் வரக்கூடிய ஏகாதேசி காட்டிலும் ரொம்ப ஸ்பெஷலான ஏகாதேசி. இந்த ஏகாதேசியில் ஆன்மீக ரீதியாக சில பரிகாரங்கள் செய்தால் உங்கள் வாழ்க்கை விதி மாறும். ஸோ அதனால் செல்வ வள பெருக வாழ்க்கை விதி மாற ஆன்மீக ரீதியாக என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவை பார்த்திங்கன்னா நிறைய முக்கியமான தாள்களை உங்கள் ராசிகளுக்கு தெரிந்து கொள்ளலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கான பலனையும் பரிகாரத்தையும் தெரிஞ்சு பயன் பெறுங்க. ஃபஸ்ட்டு ரிஷப ராசி கார்த்திகை 2-3-4 பாதங்களில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. நிதானமாக செயல்பட்டு வரக்கூடிய உங்களுக்கு மார்கழியுடைய இந்த ஏகாதேசியிலிருந்து திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். உங்கள் ராசிக்கு சுகாதிபதியான சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் மறைவு பெறுவதால் எதிர்பாராத நெருக்கடி, சங்கடம், பிரச்சனை, இனம் புரியாத பயம் ஏற்படும். உங்கள் கவனக்குறைவால் வேலையில் தவறு ஏற்பட்டு மேல் அதிகாரிகளுடைய கோபத்துக்கு ஆளாக நேரும். மனம் எப்போதும் அழுத்தமாகவே இருக்கும். அதனால் இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவனமாக இருக்கணும். சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் எதிர்வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையை எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய நிலை உங்களுக்குள்ள ஏற்படும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையானது உண்டாகும். ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது இந்த ஏகாதேசிக்கு பிறகு அவசியம். வீட்டுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். சிலர்லாம் புதிய வாகனம் வாங்க வாய்ப்பு கிடைக்கும். படியில் இருப்பவர்களுக்கு, சுய தொழில் புரிபவர்களுக்கு இந்த நேரத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் லட்சியம் உங்களுக்கே எதிரியாகிவிடும். அதனால் இப்போ அதை தள்ளி இருக்கிறது நல்லது. கொடுக்கல் வாங்கல நிதானத்தோடு செயல்பட வேண்டும். வெளிநாட்டு முயற்சி இந்த நேரத்தில் சாதகமாகும். தாய்வழி உறவுகளிடம் இடைவெளி ஏற்படுவதற்கோ உங்கள் உடல்நிலையில் அசதி சோர்வு ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அனைத்திலுமே இந்த டைம் கவனமாக இருப்பது நல்லது. உங்கள் சப்தாதிபதி செவ்வாயும் மறைவு பெறுவதால் நண்பர்களை அனுசரித்து செல்வது, விட்டு கொடுத்து செயல்படுவது இந்த நேரத்தில் அவசியம். மாணவர்களுக்கு கூட ஏகாதேசிக்கு பிறகு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் கூடும். பெண்கள் உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. ஸோ கார்த்திகை 2-3-4 பாதங்களில் பிறந்த ரிஷப ராசிக்கு இந்த மாதிரி தான் பலன். இது மாதிரி நீங்கள் கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு ரோஹிணியில் பிறந்த ரிஷப ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத சொல்கிறேன், தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. மனம் என்ன சொல்கிறதோ அதை கேட்டு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த மார்கழி ஏகாதேசியிலிருந்து நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம். விரையாதிபதி செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மையாகவே இருக்கும். செலவுகள் கட்டுப்படும். மறைமுக தொல்லைகள் விலகும். மனதில் நிம்மதி உண்டாகும். தூக்கமின்றி தவித்த நிலை உங்களுக்கு மாறும். உங்கள் தனகாரகன் புதன் ஏகாதேசிக்கு பிறகு தடைப்பட்டிருந்த வேலைகளை நடத்தி தருவார். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். கலைஞர்களுக்கு முன்னேற்றமான நிலை உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய இடம், வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். இருந்தாலும் ஜீவனஸ்தானத்தில் சனி ஆட்சியாக சஞ்சரிப்பது
யோகக்காரகன் ராகுவும் அங்கே சஞ்சரிப்பதால் வேலையில் அக்கறையோடு இருந்து கொள்வது உங்களுக்கு நன்மையை வந்து உண்டாக்கும். ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய வேலை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு செல்லலாமா என்ற எண்ணம் ஏற்படும். இந்த நேரம் அதற்கு சாதகமான நேரமில்லை என்பதால் இருக்கின்ற இடத்தில் பார்க்கின்ற வேலையில் கவனமாக செயல்படுவது வழியாக உங்கள் சங்கடங்கள் விலகும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். சுய தொழில் செய்பவர்கள் புதிதாக முதலீடு செய்யறதுக்கு முன் நன்றாக யோசித்து செயல்படுவது நல்லது. இந்த நேரத்தில் எப்படி இருந்தாலும் ராசிநாதன் சுக்கரும் தனாதிபதி புதனும் வீட்டுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை உண்டாக்குவாங்க. பொருளாதார நிலை இதனால் உயரும். கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை இருக்கும். உங்கள் விருப்பம் வந்து இந்த ஏகாதசிக்கு பிறகு கொஞ்ச நாளில் பூர்த்தியாகும். விவசாயிகள் விளைச்சலில் முழு கவனம் செலுத்தி வந்தீங்கன்னா நன்மை ஏற்படும். ஸோ ரிஷபராசி ரோகிணியில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிருகசீரிடம் 1-2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் பிறந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த மார்கழி ஏகாதசியிலிருந்து விவேகமாக செயல்பட வேண்டும் என்பது அறிவுறுத்தப்படுது. உங்கள் நட்சத்திர அதிபதியும் தைரிய வீரியக்காரகனுமான செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்களையே அறியாமல் எதிர்பாராத நெருக்கடிகள் ஏற்படும். மனம் ஒரு நிலையில் இல்லாமல் போகும். எந்த ஒரு வேலையிலையும் இறங்கினாலும் அதில் குழப்பம் அதிகரிக்கும். அரசு வழி வேலைகளில் நெருக்கடி இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளால் சங்கடங்கள் ஏற்படும். சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால் தாயாரின் உடல்நிலையில் பாதிப்பு அல்லது தாய் வழி உறவினர்களோடு சங்கடம் என்ற நிலை உண்டாகும். ஒரு சிலர்லாம் பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்குவீங்க. அதுக்கப்புறம் இந்த ஏகாதசியிலேருந்து உங்கள் ராசிக்கு தன குடும்பாதிபதியான புதன் மறைவு பெறுவதால் எடுத்த முயற்சிகள் நிறைவேறும். எதிர்பார்த்த பணம் வரும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். உத்தியோகத்தில் சுமூகமான நிலை உண்டாகும். மனதில் இருந்த பயம் போகும். குடும்பத்தினர் உங்களை அனுசரிப்பாங்க. வாழ்க்கை துணையோடு ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ராசிநாதன் சுக்கரனும் இந்த ஏகாதசிக்கு பிறகு சாதகமாக சஞ்சரிப்பதால் கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலையும் பொன்பொருள் சேர்க்கையும் உண்டாகும். மாணவர்களுக்கு மேல் படிப்பில் ஆர்வமானது ஏற்படும். ஸோ மிருகசீரிட 1-2 பாதங்களில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ ரிஷப ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த ஏகாதசிக்கு பிறகு என்ன பலன் பெறுவீங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன். சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ இந்த ஏகாதசி வந்து செல்வ வளம் பெருக நீங்கள் ஒரு பரிகாரம் வந்து செய்யணும். ஏகாதசி விரதம் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் இந்த ஒரு பரிகாரம் செய்கிறதுனால உங்களுக்கு செல்வ வளமானது பெருகும். ஸோ அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்கிறேன், வாங்க பார்ப்பீங்க. ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை ஏகாதசி தேய்பிறை ஏகாதசி என்று 2 ஏகாதசிகள் வரும். இந்த 2 நாட்களுமே பெருமாளை வழிபாடு செய்வது என்பது நல்ல பலனை தரும். வருடம் முழுவதும் வரக்கூடிய ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்காதவங்க கூட மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசியை கடைபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். இதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த நாள் அன்னைக்கு தான் சொர்க்கவாசல் திறப்பு என்பது நடக்கும். அதுவும் அனைத்து பெருமாள் ஆலயங்கள்லையுமே நடைபெறும். அதனால் இந்த நாள் விரதம் இருந்து இரவு கண் விழித்து பெருமாளை வழிபாடு செய்யக்கூடியதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதனால் உங்களுக்கு செல்வ நிலையானது உருவாகும். அதாவது புதிய வருடத்தில் செல்வ நிலை பெருகுவது உங்களுக்கு தடையே இல்லாமல் ஏற்படும். ஸோ வைகுண்ட ஏகாதசியில் அதனாலேயே பெருமாள் வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம். பெருமாளை வழிபாடு செய்துட்டா ஈஸியாக மகாலட்சுமியுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஏன்னா மகாலட்சுமி பெருமாளுடைய இதயத்தில் வீற்றிருக்கிறாங்க. அதனால் பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய செல்வ வளம் என்பது மகாலட்சுமியால் பெருகும். நம்மளுடைய வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான அனைத்து விஷயங்களுமே நமக்கு கிடைக்கும். ஸோ பெருமாள் வந்து அதனாலேயே காக்கும் தெய்வம் என்று கூறப்படுது. அப்படிப்பட்ட பெருமாளை நினைத்து வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய மறக்காதீங்க. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு என்ன பரிகாரம் செய்யணும்னா, நீங்கள் வந்து பெருமாளுக்கு உகந்த 3 பொருட்களை வந்து வாங்கணும். ஸோ பெருமாளுக்கு உகந்த பிடித்தமான பொருட்கள் 3 இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு முதன்மையாக சொல்லப்படுவது துளசி, 2வது பச்சை கற்பூரம், 3வது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜாதிக்காய்.
இது 3மே உங்கள் வீட்டில் இருந்தாலும் ஏகாதேசி அன்னைக்கு இந்த 3 பொருளையுமே வாங்கி, அதாவது புதிதாக வாங்கி அதை பெருமாளுக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கில் வைத்து நீங்கள் உங்களுடைய ஏகாதேசி வழிபாட்டை இந்த நாளில் தொடரணும். நீங்கள் ஏகாதேசி விரதம் இருந்தாலும் சரி, இல்லாமல் இருந்தாலும் சரி, இந்த 3 பொருளை வாங்கி பெருமாளுக்கு முன்னாடி கட்டாயமாக வைக்கணும். அதாவது கட்டாயமாக 3 பொருளையும் வாங்கி அகல் விளக்கில் வைக்கணும். அப்படி வைத்துட்டு அதுக்கப்புறம் மற்றதை எதுவாக இருந்தாலும் இந்த நாளில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய ஆன்மீக ரீதியான விஷயம். ஸோ இந்த வீடியோவில் ஆன்மீக ரீதியாக செய்ய வேண்டிய விஷயத்தையும் பார்த்துட்டோம், அப்புறம் ஜோதிட ரீதியாக என்ன பலன் கிடைக்குங்கிறதையும் பார்த்துட்டோம். ஸோ ரிஷப ராசிக்காரங்க, உங்களுக்கு இந்த தாள்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தாள்கள் நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ஃபஸ்ட் டைம் இருக்கிறவங்க, வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன் பெறலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.